வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 7th தமிழ் இயல் 6. சரிங்களா? திருக்குறள். இது செகண்ட் டேர்மில் வரும். செகண்ட் டேர்ம் இதோட முடியுது. இயல் 6ல் திருக்குறளோட செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? இயல் 1லேருந்து நம்ம 6 வரைக்குமே ஃபுல்லாகவே தெளிவாகவே கொடுத்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படியே அவங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் தெரியும். அதையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து போடுற வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இதெல்லாம் லெசன் கொடுத்துருக்கேன். பட் நிறைய பேர்த்துக்கு தெரியல. சரிங்களா? சயின்ஸ்லேயே கொடுத்துருக்கோம், நிறைய பேர்த்துக்கு தெரியல. காரணம், நீங்கள் வந்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது ரெண்டையும் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. சரிங்களா? அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே தானுங்களா? ஓகே. நம்ம திருக்குறள் இலக்கணம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஃபுல்லாக பார்க்குறது தான். அதனால ஃபுல்லாகவே பார்த்துருவோம் நம்ம. சரிங்களா? மனப்பாட குறளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர, கசடு அற, குற்றமில்லாமல், பிழை இல்லாமல். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் அதற்கு தகுந்த மாதிரி நிற்க வேண்டும், அதன் வழியில் நடக்க வேண்டும். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. நீ என்ன கற்ற அப்படின்னா அந்த கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும். கற்றதை அதன் வழியில் எதை உனக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் வழியில் நீ அதை வந்து கடைபிடிக்க வேண்டும் உன்னோட வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. இப்போ திருக்குறள் போன்ற நூல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் எந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு வாழ்க்கைக்கு தகுந்த அத்தனை விஷயங்களுமே நம்மளுக்கு, அரசியல் உட்பட, பொருளாதாரம் உட்பட அனைத்து விஷயங்களையுமே நம்மளுக்கு திருக்குறள் வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் வந்து ஒரு குரான், பைபிள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பகவத்கீதை, இந்த மாதிரியான விஷயம் இதில் எல்லா நூல்கள்லையுமே மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய நூல்கள் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. அந்த நூல்களை எல்லாமே நீ பிழையில்லாமல் கற்றுக்கோ. அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை நீ வாழ்க்கையில் கடைபிடிச்சிக்கோ. அதுதான். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. சரிங்களா? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும், கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உயிர் போன்றது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து கல்வி மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். சரிங்களா? ஒரு கிணறினுடைய ஆழம் நீ எந்த அளவுக்கு ஆழமாக தோன்றியோ அந்த அளவுக்கு அங்கே தண்ணி ஊறும். அதுபோல் நீ எவ்வளவு நூல்களை எவ்வளவு படிக்கிறியோ, நீ இப்போ 7ஆம் வகுப்பு படிக்கிற அப்படின்னா அதுக்கு தகுந்த அறிவு உனக்கு இருக்கும். இதுவே ஒரு 4 டிகிரி அப்படிலாம் ஒரு PhD லெவலில் நீ போகிற அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த அளவுக்கு அறிவு இருக்கும் இல்லையா? அதுதான் கற்க கற்க அறிவு வளரும், தோண்ட தோண்ட நீர் ஊறும். சரிங்களா? இப்போ அறிவு தேடல் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அது பெருகிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. இது நம்மளுக்கு மனப்பாட குறள், முக்கியமான குறள், அதிகமாக கேட்கக்கூடிய குறள். கண்டிப்பாக கேட்பாங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, இந்த நாளாக எத்தனை சொல்லி வருது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு மிஸ்டேக் கூட வந்துடக்கூடாது. சரியா? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. கேடு இல்லாத. சரிங்களா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி ஒருவருக்கு, அதைவிட சிறந்த செல்வம் வேறு இல்லை.
கல்வியை விட வேற எந்த செல்வம் சிறந்ததுங்க? ஏன்னா எல்லாமே அழியக்கூடிய செல்வம். கல்வி மட்டுமே எப்பொழுதுமே அழியாத செல்வம், நீடித்து நிலைக்கக்கூடியது. நம் வாழ்க்கைக்கு அப்புறமும் அது இன்னைக்கும் தொடர்ந்து இருக்கும். அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அவர் எழுதின நூல்கள் எடுத்துக்கோங்க, வள்ளுவருடைய குரல் எடுத்துக்கோங்க, இந்த குரலையே எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் வள்ளுவர் இதன் மூலமாக. அதுதான் சொல்றோம். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்தக்க அல்ல, சரிங்களா? செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். எந்த செயலை செய்யணுமோ அதை செய்யாம விடுறதுனாலையும், எந்த செயலை செய்யாம விடுறது, அதாவது செய்யத்தகாத, சரிங்களா, நீ தேவையற்ற செயல்களை செய்வதாலும் தேவையான செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். சரிங்களா? இப்போ உனக்கு வீடியோ கிளாஸ் போட்டுட்டு இருக்காங்க, ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது. நீ அந்த டைம்ல உங்ககிட்ட மொபைல் கொடுத்துட்டு போயிடுறாங்க பேரண்ட்ஸ். நீ கிளாஸ் தான் கவனிக்க போற அப்படின்னு நம்பி கொடுத்துட்டு போறாங்க. அந்த டைம்ல அவங்கள ஏமாத்திட்டு நீ ஒரு கேம் விளையாடுற, இல்லை ஏதோ பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா அது என்ன செயல்? செய்யத்தகாத செயல். சரிங்களா? அந்த டைம்ல நீ கிளாஸ் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணா உனக்கு நல்லது. அப்ப அது செய்யக்கூடிய செயல்களை நீ செய்யாம விடுற. ஒரு மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீ அந்த டைம்ல அந்த கிளாஸ் கவனிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்தது உன்னால போட முடியாது. அதுதான். இது மாதிரி நிறைய சொல்லலாம் இல்லையா வாழ்க்கையில. செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாம யானும் கெடும். சரியா? எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை நீ செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் நீ யோசிச்சின்னு வச்சுக்க, ஒரு யூஸும் கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. சரியா? எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். சரிங்களா? எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. மனப்பாட குறள், ரொம்ப ஈஸியான குறள். சரியா? நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. என்னதுங்க? நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். சரிங்களா? நீ போய் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ற, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அட்வைஸ் பண்ணும் பொழுது அந்த அந்த அறிவை அந்த அட்வைஸை அவங்க ஏத்துக்கணும். சரிங்களா? அந்த அறிவுரையை அவங்க ஏத்துக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கணும். இல்லைன்னா இப்ப யார் எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம மேல இன்னும் அந்த பகைமை என்ற உணர்வு அதிகமாகும். இல்லை நீ நல்லா படிக்கிற, நீயும் கொஞ்சம் உன்னை விட கீழே நல்லா படிக்காதவங்க இருக்காங்க, நீயும் இந்த இதெல்லாம் படிச்சின்னா உனக்கும் இந்த அளவுக்கு மார்க் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நீ போய் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க? இவன் ஏதோ நம்மளை சொல்லி காட்டுறான், அவன் நல்லா படிக்கிறேன் அப்படின்றத சொல்லி காட்டுறான், தற்பெருமை எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது அவனுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை யாருக்கிட்ட இருக்கோ, நம்மளுடைய அறிவை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்லலாம். ஒரு உதவி ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அவருக்கு செஞ்சால் போதும். தேவையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு போய் நம்ம வலிஞ்சு போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு தீமையே வந்து சேரும். சரிங்களா? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காகம் என்ன பண்ணுங்க? கரையும். எதுக்காக கரையும்? தனக்கு உணவு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு காரணம், அது கரையும். ஆனா அதிகமா கரையிறது எதுக்காக? கரைதல்னா என்னதுங்க? கூவும். காக்கை கத்தும் இல்லையா? அந்த இது உணவு தனக்கு கிடைச்சிருச்சு, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய உணவுகள் இருக்கு அப்படின்னு தன்னுடைய இனத்தை, தன்னுடைய சுற்றத்தாரை கூவி அழைத்து தானும் உண்ணும், பகிர்ந்து உண்ணுவதை நம்ம பார்க்கறோம் இல்லையா கூட்டமா? அதுதான். காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உடையவர்களிடமே என்ன சேரும்? செல்வமும் சேரும். சரிங்களா?
மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பு, அந்த அன்பு, கருணை இதெல்லாமே இருப்பவர்களிடத்தில் செல்வம் தானாக சேரும். சரிங்களா? காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உள. மடியின்மை, மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர், தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். சரிங்களா? மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர், மடி சோம்பல். சரியா? அப்ப தன்னுடைய குடியை, தன்னுடைய குடும்பத்தை சிறப்பான குடும்பமாக, ஒரு நலமான, ஒரு செல்வ வளமிக்க, எல்லா விதத்திலையுமே ஒரு சிறப்பான குடும்பமாக உருவாக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ துன்பமா கருதணும். துன்பமா கருதி முயற்சியோடு நீ வாழ்ந்த அப்படின்னா உனக்கு வெற்றி கிட்டும். அவ்வளவுதான். சரியா? நம்ம ஒரு புக்கை எடுக்கிறோம், நம்மளுக்கு படிக்க முடியல, சோம்பலா இருக்கு அப்படின்னா அந்த சோம்பலை, இது எனக்கு துன்பமா இருக்கே அப்படின்னு அந்த துன்பத்தை தூக்கி எறிஞ்சு நீ முயற்சியோடு வெற்றி பெற்ற அப்படின்னா, முயற்சியோட அந்த செயலை முன்னெடுக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுது. சரியா? மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இடுக்கண் அழியாமை, இடும்பைக்கு இடும்பை படுபவர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த குறளும் அதிகமா இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த 3 மனப்பாட குறளும் ரொம்பவே அதிகமா கேட்ட குறள்கள் தான், அடிக்கடி கேட்ட குறள்கள். சரியா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னா என்னதுங்க? துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். சரிங்களா? நம்மளுக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாங்க, இல்லை நாம் ஏதோ ஒரு விதத்துல துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தை கண்டு வருந்தாது அடுத்து என்ன செய்ய வேண்டும், அந்த துன்பத்தை போக்குவதற்கான முயற்சிகள் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நீ யோசிச்சு அந்த துன்பத்தை பத்தி அதை ஒரு பொருட்டா நினைக்காம நீ அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே போகும் பொழுது அந்த துன்பம் காணாமல் போகும். சரிங்களா? அதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும். சரியா? ஒரு துன்பம் வந்தபோது துவண்டி வருந்தி அழுது எதேதோ பண்ணி அந்த துன்பத்தை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்தாம அந்த துன்பத்தை விரட்டி அடிக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்? நம்ம மன உறுதியோடு அதை விரட்டி அடிக்கணும். நீ வந்துட்ட, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, உன்னை எப்படி விரட்டணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய மன உறுதி இருக்கணும். சரியா? சரி, இப்போ நம்மளுக்கு இதில் 3 மனப்பாட குறள்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ரொம்ப எளிமையான வரிகள் தான். இப்போ நம்ம இதை பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. எது தீமை உண்டாக்கும்? எது தீமை உண்டாகும்? செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? தீமை உண்டாகுது. எந்த செயலை நீ செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறதுனால உனக்கு தீமை உன் வாழ்க்கையில் சேருது. சரியா? தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் என்ன இருக்கக்கூடாதுங்க? சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. செல்வம் உங்ககிட்ட இல்லைன்னா சேர்த்துடலாம், ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஆனால் சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா உன்னால மீறி மீறி போக முடியாது. அதனால சோம்பல் மட்டும் இருக்கவே கூடாது. சரியா? எழுத்தென்ப, எழுத்து கூட்டல் என்ப, கரைந்துண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும், கற்றணைத்து கூட்டல் ஊரும், கற்றணை தூரும், இத்து வரணும். சரியா? கற்றணை தூரும். கற்கும் முறை எப்படி இருக்கணும்? பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கு கண்கள், என்னதுங்க? எண்ணும் எழுத்தும் உயிர்க்கு கண்கள். விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு விழிச்செல்வம் பார்த்தோம் இல்லையா? எண்ணி துணிக, செயல்களை நீ செய்யக்கூடிய செயல்களை எண்ணி துணிக. கரவா கரைந்துண்ணும், எதுங்க? காகம் பகிர்ந்துண்ணும் இல்லையா? கரவா கரைந்துண்ணும் காகம். குருவினா பாருங்க. நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது? நன்மை நீ ஒருத்தருக்கு செய்யற, அதுலயும் ஒரு தீமை உண்டாகும், அது எப்போ? நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை சேரும். சரிங்களா?
நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். நீங்களும் வந்து இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம போய் அவங்களுக்கு நல்லது தானே செஞ்சோம், ஏன் வந்து அவங்க இப்படி நினச்சிட்டாங்க நம்மளைய அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதுதான், அதுவே தீமையாக நிறைய பேர்த்துக்கு முடிஞ்சிருக்கும். சரியா? அனுபவத்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான், நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் என்ன ஆயிருங்க, தீமை வந்து சேரும். தீமை உண்டாக்கும் 2 செயல்களை எழுதுக. தீமை உண்டாக்கக்கூடிய 2 செயல்கள் என்னென்ன? செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். சரியா? இதை 1 by 1 பாயிண்ட்டை 1க்கு கீழே 1 போட்டு எழுதிக்கோங்க. செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு அடுத்த லைன்ல செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யாருங்க? துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்கிறவங்க யாருங்க? துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். சரிங்களா? துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காமல் இருப்பவர்கள். அடுத்து பாருங்க, பாடப்பகுதியிலிருந்து படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த இதுல கொடுத்துருக்கிற இந்த பகுதியில் இப்போ இந்த 10 திருக்குறள்ல இருந்து இதுல இருந்து எடுத்து எழுதுங்க. இது நம்ம டிவி நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிணறு, தண்ணீர் கொடுத்துருக்காங்க, இங்கே படிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன இருக்கு? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி. சரிங்களா? நீ கிணற்றை தோண்ட தோண்ட எந்த அளவுக்கு நீர் ஊறுமோ அது மாதிரி நீ கற்க கற்க அந்த அளவுக்கு உனக்கு என்ன வரும்? அறிவு வளரும். சரியா? கரெக்டா குறளை பார்த்துக்கலாமா? மனப்பாட குறள் பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்பாங்க, இது கரெக்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, எண்கள் கொடுத்துருக்காங்க, இங்க எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, இங்க கண் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருது இந்த இடத்துல? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இதுதான் வரும். சரியா? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. சரியா? இந்த குறள் தான் அதுல வரும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க. எண்கள் கொடுத்துருக்காங்க, எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, கண் கொடுத்துருக்காங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும், இது இரண்டும், கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி வச்சு நம்ம குறள் அமைக்கிறது, அவ்வளவுதான். சரியா? இந்த குழுவை வச்சு நம்ம ஒரு குறள் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவ்வளவுதான். சரிங்களா? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும், இது இரண்டும், கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. சரிங்களா? சரி, அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து எதுவுமே வேற பயிற்சி வினாக்கள் எதுவுமே கிடையாது. இதோட முடிஞ்சுது. சரியா? அடுத்தது நம்மளுக்கு டேர்ம் 3 தான். அது நம்ம அடுத்து பார்ப்போம். இயல் 7. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதுலாம் நம்ம நிறைய லெசன்ஸ் பார்த்துருவோம். சயின்ஸ் இதுலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு லெசன் போடுறேன், என்ன லெசன் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.